ஹாய். அப்போ ஒரு ப்ரொமோ வந்திருக்கு விஜய் டிவியில். கிறிஸ்மஸ் நாளைக்கு கிறிஸ்மஸில். அப்போ இன்றைக்கி ராத்திரி 12 மணி முடிஞ்சதோடு கிறிஸ்மஸ் ஆரம்பிச்சிடும். 12 மணிக்கு கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட்டு கொண்டு வராரு. சாண்ட்ரா க்ளாஸ் கொண்டு வராங்க, கிஃப்ட்டு கொண்டு வராங்க. பாட்டு டிங்கிள் பாட்டு பாட்டெல்லாம் போடுறாங்க. சௌந்தர்யா இருக்குமோ? யார் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா சாண்ட்ரா யார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோ விட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. யார் இருக்குமோ? இனி முகத்துக்கு கலட்டி காட்டுவாங்களா என்னவோ. இனி இப்போ இந்த ப்ரொமோவில் நமக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டு எதாவது வச்சுருப்பாங்களா என்னவோ தெரில. ஒரு ப்ரொமோ வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அதுக்கு பிறகு பிக் பாஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டோர் ரூமில் கிறிஸ்மஸ் சாண்ட்ரா ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க, எல்லோரும் போய் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே போகிறாங்க. ட்ரெஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், என்னதெல்லாம் வந்திருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி கிஃப்ட்லாம் கொடுக்காங்க. அந்த குட்டையாக தான் இருக்காங்க, நல்ல ஸ்டெப்லாம் போட்டு நல்லா நல்லா ஆடுறாங்க. சூப்பராக இருக்குது. அப்போ 12 மணிக்கு ராத்திரி 12 மணிக்கு நினைக்க எல்லோரும் தூங்காமல் இருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. அது அன்றைக்கி நம்ம வந்தாங்கள்ல லைவ், நம்ம சேதுபதி அண்ணனுக்கு முத்தம்லாம் கொடுத்துட்டு போனாங்கள்ல, அந்த சாண்ட்ரா தான் வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்துட்டு அது ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்க. பார்க்கலாம். அப்போ யாராக இருக்கும்? நம்ம சௌந்தர்யா இருக்கும். எல்லாருமே அதுக்குன்னு கெஸ் பண்ணாங்க. சௌந்தர்யான்னு சொன்னாங்க அந்த டான்ஸை பார்த்துட்டு. இப்போ இனி அதை மாற்றி விட்டாங்களா என்னவோ தெரில. பார்க்கலாம். இனி நமக்கு பார்க்கலாம். அவங்க முகத்தை காட்டுவாங்களா என்னென்னு பார்த்துடலாம். காட்ட மாட்டாங்களா இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா. அப்படி முகத்தை காட்டக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி காட்ட முடியாதுல்ல. இப்போ காட்டுவாங்களா என்னவோ தெரில. பார்க்கலாம். அப்போது கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. பிக் பாஸ் சொல்ல எல்லோரும் நல்ல பயங்கர சந்தோஷத்தில். இதில் யார் இருக்கா? நம்ம சாண்ட்ரா கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனாலும் அவங்க ஒரு படி நம்ம இப்போ தீபாவளி கொண்டாடணும் போல் அவங்க மெயினாகிட்டு கொண்டாடுது. சாண்ட்ரா, சுபி அவங்களாம் கொண்டாடுவாங்க. பின்ன வேறு என்னமோ எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அவங்க என்னென்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி இது கொண்டாடணும் என்னென்னு. நம்ம மக்களுக்கு நம்ம சதங்களுக்கு கிறிஸ்மஸை கொண்டாடணும் அவ்வளோ. அவங்களுக்கு இது கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், எப்படி கொண்டாடணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா வீட்டுக்குள்ளே வராரு. பார்க்கலாம்.